போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கண்ணில் என்ன பண்ணிட்டு 2 பேரை கத்தி எடுத்து நல்லா சுற்றுவாங்க. பயந்துட்டு என்ன பண்ணாங்க, வந்து ஓட ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓடும்போது சிவான்றவன் தடிக்க விட்டான். நான் வந்து பாவம் ஓடி போயிட்டு தான் ஒரு இடத்துல உட்காந்து பாவம் தான் ஃபோனு உள்ளே பயந்துட்டு என்ன உங்களுக்கு விட்டாங்கன்னா இல்லை இது பண்ணுவேன், நம்மளுக்கு சரண்டர் ஆகிடலான்னு நானே 27 ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகினோம். ஃப்ரெண்ட்ஸ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குடித்துவிட்டு தலைக்கு ஏறிய மப்பில் இருந்த 3 இளைஞர்களான கந்தவேல், விக்னேஷ், பாலாஜி ஆகியோர் மண்டபத்தில் இருந்த காவலாளியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் காவலாளி கார்த்திகை தாக்கிவிட்டு ரீல்ஸாக வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசன், பெட்டி கடைக்காரர்கள் சுந்தரமூர்த்தி, ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களை அவர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குற்ற சம்பவங்கள் செய்தவர்கள் பதுங்கியிருப்பதை அறிந்த மங்களம்பேட்டை காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது 3 பேரில் ஒருவனான கந்தவேல் காவலர்கள் வீரமணி மற்றும் வேல்முருகனை ஆயுதத்தால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி உதவி ஆய்வாளர் சந்துரு என்பவர் கந்தவேலின் காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சம்பவ இடத்தில் இருந்து தப்பியுடையதாக கூறப்படும் சிவா கீழே விழுந்ததில் கால் மற்றும் கை எலும்பு முறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலாஜி மற்றும் இந்த சம்பவத்தில் இருந்து தப்பியோடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தில் தப்பியோடிவிட்டு தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் பாலாஜி என்பவர் கண்ணீர் விட்டு வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாலாஜி மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக கூறப்படுகிறது.